என் தந்தை இறைப்பணி செய்பவர். சிறு வயதிலிருந்தே பெருமாள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தேன். என் தந்தை இறைவனுக்கு கட்டிய மாலையை நான் அணிந்து பார்த்தேன். அதற்கு என் தந்தை, அந்த மாலையை நீ ஏன் அணிந்தாய் என்று கேட்டு மற்றொரு மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றினார். அம்மாலையை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அணிந்த மாலையை இறைவனுக்கு சாற்றினார்கள். அந்த மாலையை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று என்னை அழைத்தார்கள். வேதம் அனைத்திற்கும் வித்தாக கூறும் திருப்பாவை எழுதியதும் நானே. நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்களை எழுதியதும் நானே. 143 உழைத்தால் வாழியே, உயரரங்கர் கேகண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவார திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே என்று என்னை பற்றி பல பாடல்கள் புகழ்ந்து பாடியுள்ளனர். அதுபோல அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, வேதம் நிறைந்த வில்லிபுத்தூரில் விஷ்ணுஜி தன் மகளால் விளையாடி வளர்ந்தவள் என்று என்னை பற்றி பல பாடல்களில் புகழ்ந்து பாடியுள்ளனர். மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியதும் நானே. பெருமாளை தன் கணவனாக கருதி பாவை நோன்பு மேற்கொண்டு திருமணம் செய்து தெய்வீகமாக ஒன்றிணைந்தவள் நான். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சைகள் கேளீரோ பார்க்கடலுள். வையத்து என்ற வரமனடி பாடி நெய்யின்னும் பாடனும் நாட்காலை நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி இயுமார் எண்ணி உகந்தேலோ ரொம்பவாய் என்று பாவை நோன்பின் விதிகளை கூறியவள் நான். வாரணம் 1000 சூழவளம் செய்து நாரைய நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்கொடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். நான் கண்ட கனவு நிறைவேறியது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாளே வருக. அரசு மேல்நிலைப்பள்ளி குமுசனப்பட்டி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.